மதுரையில் 4 அங்கன்வாடி பணியாளர்கள் பணியிடங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, தமிழக அரசினுடைய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களில் காலியாக இருக்கக்கூடிய 3886 அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 305 குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் 3592 அங்கன்வாடி உதவியாளர்கள் பணியிடங்கள் என மொத்தம் 7783 பணியிடங்களை நேரடியாக நியமனம் செய்ய தமிழக அரசு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரங்கள் அந்தந்த மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அதேபோல வட்டார குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகங்களிலும் அறிவிப்பானது செய்யப்பட்டது. இந்த பணியிடங்களுக்கு பெண்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் குறு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதேபோல அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்ற தகுதியும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு இன்று நேர்முக தேர்வானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் 4, அதாவது ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு 4 பணியிடங்கள் தான் அந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அதற்கான தேர்வு இன்று நடைபெற்று வருகிறது. இதற்காக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று அந்த தேர்வுக்கு நேர்முக தேர்வுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மதுரை பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி காலி பணியிடங்களுக்கு தேர்வுகளானது இன்னும் 20 நாட்கள் நடைபெற இருக்கிறது. முதலாவதாக ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அங்கன்வாடி பணியாளர் தேர்வுக்கு 4 பேர் தேவை. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட விண்ணப்பித்திருந்தவர்கள் இன்று முதல் நாள் 500 முதல் 1000 பேர்கள் வருகை தர இருக்கிறார்கள். தற்போது வரை அவர்களுக்கான நேர்முக தேர்வானது நடைபெற்று வருகிறது. நேர்முக தேர்வில் வந்த பெண்களில் பெரும்பாலானோர் முதுகலை பட்டம் பெற்றவர்களாக இருந்து வருகிறார்கள். அதோடு அவர்களுடைய கை குழந்தைகளுடன் வந்ததால் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். மேலும் அவர்கள் தேர்விற்கு அவர்களுக்கு நாற்காலிகள் எதுவும் ஒதுக்கப்படாமல் தரையில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கன்வாடி பணியாளர்கள் 4 பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்து இருப்பதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலவி வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.